நாட்டு ஈழத்து சினிமா என்னும்போது ஏதோ ஒரு வகையில் ஒரு கேர்ள் வந்து ஏதோ ஒரு இறங்கினா இப்பயும் நெகட்டிவாக பேசுகிற நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் வந்துட்டு எடுத்த கௌதம்ன்ற ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிட்டாங்கன்னு எப்பயுமே படமோ எதுவும் எந்த ப்ராஜெக்ட்டுமோ எந்த படைப்புமே பண்ணிடக்கூடாது. முதல் கற்றல்ன்றது முக்கியம் தேவை எல்லாருக்கும். ஒரு டிரெக்டர் ஆக போகிறாங்கன்றா என்ன பேசிக்காக என்ன தேவை என்ன இது விஷயங்கள்ன்றதை முதல் நல்லா படிச்சுட்டு யாராவது உங்களோட பிள்ளைகளோ யாராவது இன்வெஸ்ட் பண்ணி அவங்க இந்த துறைக்கு வர போகிறாங்கன்னு சொன்னால் சப்போர்ட் பண்ணுங்க, இல்லாட்டி ஏதாவது உதவி பண்ணுங்க. அப்படி இல்லாட்டிக்கு எதுவுமே பண்ண விடுங்க, அவங்களா ஏதாவது பண்ணிட்டு வந்துட்டு. எனக்கு அந்த மாதிரி சப்போர்ட் கிடைக்கல இது வரைக்கும். எங்களோட பாட்டை பார்த்துட்டு யாரு கூட எனக்கு சொன்னல. ட்ரிங்கோவிலேருந்து வந்து ஒரு கேர்ள் வந்து ஜெஃப்னாவில் இதண்டு மக்கள் மத்தியில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஃபேமஸ் ஆகுறதுன்றது உண்மையிலேயே அது வந்து யாராலையுமே முடியாது. புதுசாக ஒருத்தவங்க ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாது? ஸோ அவங்க புதுசாக வந்துட்டாங்க இல்லைன்னு சொல்லி இப்போ நம்மளோட இந்த ஃபீல்டுலேயே நிறைய போட்டி பொறாமல்லாம் இருக்குது. அவர் சொன்னக்குள்ள அவர வழி எனக்கு புரிஞ்சுது. என்னென்னு சொன்னால் நான் இவ்வளோ ட்ரை பண்ணுறேன், பட் எனக்காக அந்த இடத்துல யாருமே இந்த ஃபீல்டுலேருந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது ஐபி சிறுவர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு வானவில் நிகழ்ச்சியோட சந்தோஷமாகவே இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு எங்களோட எந்த டீம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அகோய் பாடக்குழுவினர் தான் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே பரிச்சயமான நபர்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி அவங்கள வெல்கம் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். முதல்ல எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்க. மைத்திலியை நாங்கள் சொல்லவே தேவையில்லை. ஐபிசியில் வேலை செய்கிற ஒரு நபர், அவங்க எப்போவுமே நல்லா இருப்பாங்க அப்படின்றது கூட இருக்கிற எனக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ பாட்டு வந்து உண்மையிலேயே நான் பார்த்துருந்தேன். வானவில் வந்து ஒரு நிறைய எபிசோட் எல்லாமே போயிட்டுது. பர்சனலாக ஒரு சில பாட்டுகள் வந்து எனக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இப்போ கேமரா எடிட்டிங் அப்படி இப்படின்னு இந்த பாட்டு வந்து எனக்கு உண்மையாகவே பர்சனலாக பிடிச்சிருக்கு. என்னென்னு சொன்னால் உண்மையிலேயே எல்லாமே நல்லா இருக்குது. சில பேர் வந்து இப்போ பாட்டு வந்து நல்லா எடுத்திருப்பாங்க, ஹீரோ நடிச்சிருக்க மாட்டார், ஹீரோயின் நடிச்சிருக்க அப்படின்னா இருப்பாங்க. இங்கே வந்து எல்லாமே எனக்கு நல்லா பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. கண்ணுக்குள்ள கத்தி வச்சு என்ன கொல்ல பாக்குற, கண்டபடி கண்ண சச்சு எல்ல மாதிரி தாக்குற. உன்ன போல பொண்ண நானும் என் லைஃப்ல பாக்கல. சொல்ல போனா என் மனசு சொல்லுறத கேட்கல. உன்னை விட்டு வந்த பின்னும் வாசம் தான் போகல. என்னுடைய காலு ரெண்டும் மண்ண வந்து சேரல. சரக்கிடத்தான் கிறுக்கிடத்தான் சிரிச்சிடத்தான் தோணுதே. ஸோ மைத்திலி நீங்கள் சொல்லுங்கள், இது உங்களோட ஃபர்ஸ்ட் சாங்? ப்ரொஜெக்ட்ன்ற முறையில் வந்து இது என்னோட ரெண்டாவது. இது லவ் சாங்காக இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. லவ் சாங்ன்னும் போது ஒரு ஃபீமெயிலாக உங்களுக்கு தெரியும். அதுவும் நம் நாட்டு ஈழத்து சினிமா என்னும்போது ஏதோ ஒரு வகையில் ஒரு கேர்ள் வந்து ஏதோ ஒரு இறங்கினா இப்பயும் நெகட்டிவாக பேசுகிற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த லவ் சாங்குக்கு நீங்கள் உடனே இப்போ உங்களுக்கு டைரக்டர் கால் பண்ணி மைத்திலி இப்படி ஒரு ஷூட் இருக்குன்னு சொல்லியிருப்பார். ஸோ உடனே எந்த விஷயமே யோசிக்காமல் அக்செப்ட் பண்ணினதுக்கு மெயின் ரீசன்? அவர் எனக்கு ஸ்கிரிப்டை நரேட் பண்ணும்போதே சொன்ன ஒரு விஷயம் வந்து, பார்க்குறவங்களுக்கு முகம் சுளிக்கிற மாதிரி இந்த கான்செப்ட் இருக்காது. ஸோ நீங்களும் கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க, அதே மாதிரி பார்க்குற ஆடியன்ஸுமே வந்து கம்ஃபர்டபுளாக இருப்பாங்கன்ற ஒரு விஷயத்தை அவர் எனக்கு கிளாரிஃபை பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இந்த ப்ரொஜெக்டுக்குள்ளேயே வந்தேன். ஓகே. ஏன்னா அது பார்க்கும்போது நமக்கே தெரிஞ்சிச்சு, ரொம்ப அழகாக நடிச்சிருந்தீங்க. இன்னொன்று ஒரு ஹீரோயினை வந்து இன்ட்ரோவில் முதல் காட்டும் போது அவ்வளோ அழகாக காட்டியிருந்தாங்க கேமராமேன்ஸ் எல்லாம். ஸோ உங்களோட அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? ஒர்க் பண்ணண்டா கேமல் சொல்லணும். கேமல் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் இந்த ஃப்ரேமில் வச்சா க்யூட்டாக இருக்கும், இந்த ஃப்ரேமில் வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி என்னட்ட இருந்து வேலையை வாங்கின ஒரு ஆள் வந்து கேமல்ன்னு சொல்லி நான் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தான் ஜென்சனுமே வந்து டைரக்ட் பண்ணதாக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் நடித்ததாக இருக்கட்டும், அவரோட நடிக்கும்போது உண்மைக்குமே கம்ஃபர்டபுளாக இருந்தது. என்ன சொல்கிறது, அட்வான்டேஜ் எடுப்பாங்க சில பேர். ஸோ அந்த மாதிரி அட்வான்டேஜ் கூட எடுக்கையில் தான் என்னட்ட ஸ்கிரிப்டாக நரேட் பண்ணிரோ அதே விஷயத்தையே வந்து ஃப்ரேம்லேயும் கொண்டு வந்தது. ஸோ கண்டிப்பாக பாட்டு நீங்கள் சொல்கிறதையும் தாண்டி ஒரு பாடல் ரிலீஸ் ஆகி அந்த மக்கள் பார்வைக்கு வரும்போது எல்லாருக்குமே அந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் நான் உங்களோட பாட்டு கீழே அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் அடிக்கடி பார்ப்பேன் போய், யாருக்கு எப்படிலாம் வருது அப்படின்ற மாதிரி. பெரும்பாலும் இந்த பாடல்களுக்கு அவதூறான எந்த ஒரு வசனமுமே வரையலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவதூறாக மக்கள்கிட்ட இந்த வராட்டி மக்கள் எல்லாருக்குமே அது பிடிச்சிருக்கு அப்படின்றத நாங்கள் வந்து ஈஸியாக கஷ்ட் பண்ணிக்கொள்ளலாம். சரி, நாங்கள் ஹீரோட்ட 2-3 வசனங்களுக்கு சொல்லலாம். ஹீரோ சார பாட்டில் வாங்கிக்க ஒரு அவர் வந்து முதல்ல அந்த செயினை அறுக்கிறது அப்படி ஒரு கேரக்டருக்குள்ள நீங்கள் உண்மையிலேயே அப்படி தான் இருந்தீங்க. ஃப்ரேம்லையும் நேரில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல வரையில, ஃப்ரேமில் அப்படி இருந்துச்சுங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த பாட்டெலாம் நடிச்சிருக்கிறீங்க. எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள். இதுக்கு நீங்கள் தான் டைரக்டர், அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் சொல்லுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதை விட ஒரு கேரக்டர் நாங்கள் பண்ண போகிறோம்னா அதை ரசித்து அதை நாம் விரும்பி பண்ணணும்.
அப்படி பண்ணதான். மற்றபடி கேரக்டர் நான் வேற ஒரு இடத்துல தான் ஹீரோவை போட்டிருந்தேன். ஓகே அவர் அது பேரையும் சொல்லிக்கல, நண்பன் அல்விஸ் கிளீன் தான். ஓகே அவர் கொஞ்சம் டைம் பிரச்சனையால் நான் பண்ண முடியாது போயிடுச்சு. அப்போ என்ன சொல்ற, அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்ததுன்னா தான் ஆடியன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரிக்கு ஸ்கிரிப்ட் எழுதிக்கே ஓகே நாம் 2 பேர் யாராவது பண்ணுவோம், அதை சரியாக செய்திருவோம். அடுத்த ரகடாக தான் இருக்கணும், ஹீரோயினியை தான் மட்டும் அழகாக காட்டி நம்மளை கொஞ்சம் கம்மியாக காட்டினா தான் கொஞ்சம். இப்போ வந்துட்டு 2K கிட்ஸ் வந்து அதான் எடுத்துக்கொள்வாங்க. அப்படி பண்ணது எனக்கு இன்னும் இது வரைக்கும் என்னத்தையும் சேர்க்கல. உனக்கு இந்த உசுரவுத்து என்ன வேணா பண்ணுவேன். நெஞ்சுக்குள்ள உன்னாலதான் தன்னால நான் பாடுறேன். உன்னுடைய அழகுல சொக்கி நின்று ஆடுறேன். மனசில் உள்ள பாரம் இன்னும் இறக்கி வச்சும் தீரல. மடியில நான் சாஞ்சிருக்கேன், மயக்கம் இன்னும் போகல. நீ என்ன எனக்கு மட்டும், நான் என்ன உனக்கு மட்டும். தாலி கட்ட மலம் கொட்ட நேரம் பாக்குறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு டைரக்டராக இந்த பாட்டுக்கு வந்து பாட்டு எழுதி எல்லாமே கம்போஸ் பண்ணதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து சர்ச் பண்ணியிருப்பீங்களா? அப்படி மைத்திலி உங்களுக்கு கிளிக் ஆனது எப்போ? மைத்திலி உங்களுக்கு முதலே தெரியுமா, இல்லை மைத்திலியிட அவங்களோட அவுட்புட் ஏதாச்சும் பார்த்து அவங்கள நீங்கள் சூஸ் பண்ணீங்களா? எனக்கு இவங்களை மனிதி டீசரில் நான் பார்த்துருக்குறேன். அப்போ பார்த்துருக்கேன். மற்றபடி எனக்கு அவ்வளோத்துக்கு நான் நோட் பண்ணல. நான் வேற ஒரு 2 கேர்ளை ரெடி பண்ணியிருந்தேன். நான் அவனோட பேரை சொல்லலை. அவங்க அந்த முதல் நாளே வந்துட்டு ஈவினிங் போல தான் சொன்னாங்க, இப்படி வேற பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி, ஃபெமிலி பிரச்சனை. ஆனால் அவங்களுக்கு ஃபுல் இன்ட்ரெஸ்ட். உடனே ஒரு அண்ணா மூலமாக தான் கிடைச்சேன். அப்போ நான் லுக்கெல்லாம் பார்த்தோன்னே இவர்கிட்ட உடனே எல்லா ஃபோட்டோவையும் காட்டுறேன். எனக்கு 1000 ஃபோட்டோமே இருந்து அவ்வளோத்தையும் இவர்கிட்ட கேட்குறது. ஓகேண்டு இவர் அந்த லுக் படி சொல்லுவார், ஓகே அவங்கள போடுவோமாண்டு. அப்படி போட்டோன்னா உடனே எடுத்து சொன்னோன்னா இவங்களும் ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிட்டு ஓகே பண்ணல. அது சம்மந்தமாக அவங்க ஸ்கோர் பண்ணுறது என்ன மாதிரி வரப்போகுது அந்த எல்லாம் சொல்லிக்க நான் டீட்டெயிலாகவே சொல்லிடுவேன். அடுத்தது எனக்கு இன்னொரு வேற பெரிய டைரக்டராக ஜெஃப்னால இருக்கவங்க சொன்னது, நான் ஸ்கிரிப்ட் நல்லா சொல்லிடுவேன் வாயால. அப்போ அந்த மாதிரி சொல்லி ஓகே. உண்மையிலேயே பாடல் வந்து நீங்கள் எவ்வளவு தூரம் ஸ்கிரிப்ட் வந்து எல்லாருமே உள்வாங்கி நடிச்சிருக்கிறீங்கன்றது அவுட்புட்ல தெரியுது. எனக்கு பர்சனலாக ஒரு இந்தியன் ஸ்டைல், அதாவது சேரி படங்கள்ல சில பாட்டுகள் இப்படி இருக்குன்னு தானே, இப்படி ஒரு ஹீரோவை போட்டு அப்படின்னு அப்படி உண்மையாகவே இருந்துச்சு, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ அவங்களோட எடிட்டர் அவர்கிட்ட கொடுக்கலாம். பாட்டு வந்து ரொம்ப அழகாக எடிட் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் பாட்டு இப்போ ஒரு எடிட்டருக்கோ ஒரு ஹீரோக்கோ ஒரு ஹீரோயினுக்கோ ஒரு அவுட்புட் வந்து நம்ம கொடுத்தா பிறகு ஃபினிஷிங் இருக்குது தானே. இப்போ நீங்கள் எடிட் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு விஷயமோ யோசிச்சு எடிட் பண்ணுவோம். ஸோ ஃபினிஷிங்கில் இந்த பாட்டு நீங்கள் பர்சனலாக உங்களுக்கு இந்த பாட்டு எப்படி இருக்குது, உங்களோட கருத்தை நாங்கள் கேட்குறோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. பாட்டு வந்து எவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்கீங்க இந்த பாட்டுக்காக? நீங்கள் இந்த பாட்டுக்காக எவ்வளோ எஃபெக்ட் போட்டேன்னா, ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ பெஸ்ட்டு ஜென்சன் வந்து இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் வந்து பெஸ்ட்டு நாங்கள் அந்த கிளைமேக்ஸ் வந்து கடைசியில் வந்து திருந்துற விஷயம் வந்து நாங்கள் எடுக்காமல் வந்து நாங்கள் கடைசியாக தான் அது ஒரு விஷயம் இருந்தால் நல்லா இருக்கும் என்று ஃபஸ்ட்டு அவர் எடுக்கிற பிளானில் இருந்தது ஸ்டார்டிங்கில் சொல்லும் போதே. பிறகு நாங்கள் அது தேவையில்லை, பாட்டுக்கு இவ்வளோ போதும் என்று விட்டுட்டோம். அதுக்கு பிறகு தான் பாட்டு முடிஞ்சு தான் நான் இங்கே அதுக்கு பிறகு லென்த் ஆயிருமே என்ற விட்டோம். அதுக்கு பிறகு தான் எடிட்டிங் முடியத்தான் இப்படி ஒரு விஷயம் இருந்தால் நல்லா இருக்குமே என்று ஜென்சன் சொல்லி அதுக்கு பிறகு ஷூட் பண்ணி அதை ஆட் பண்ணி. இந்த பாட்டுக்கு முதல் நீங்கள் ஏதாச்சும் பாடல்களில் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்களா? ராட்சதராமன். ஓகே. அதுக்கப்புறமா இது அதுக்கு முன்னாடி சாங் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ சரி, நாங்கள் திருப்பவும் மைதிலிகிட்ட இருந்து தொடங்குவோம். ஸோ மைதிலியை பொறுத்த வரைக்கும் மனிதி உங்களுடைய முதல் முழுநீள திரைப்படம் அப்படித்தானே? ஓகே. அதுக்கப்புறமா இந்த பாடல்களில் இறங்கிட்டீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் இப்போ மைத்திலியை வந்து ஐபிசி தமிழில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு சரியா, ஒரு ஃபன்னான ஒரு ஷோ மூலமாக நிறைய பேர்ட்டு மக்கள் மனசில் நீங்கள் இப்போ இடம் பிடிச்சிட்டிங்க. ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் மைத்திலிகிட்ட இருந்து இப்போ நீங்கள் வந்து இவ்வளவு நாளும் ஈழத்து சினிமாவில் கால் தடம் பதிக்கலை, இப்போ வந்து ஒரு வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மக்களுக்கு பிடிக்கிற வகையில் கொண்டு போகிறீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் மைத்திலிகிட்ட இருந்து மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க?
இதே மாதிரி தான் இந்த பாட்டில் எப்படி நாங்கள் பார்க்குற ஆடியன்ஸ் முகம் சுளிக்காமல் இருக்கணுமன்றதுக்காக ஒரு கான்செப்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் நான் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுறேன்னு சொன்னால் அந்த ப்ரொஜெக்டை பார்க்குற யாருமே வந்து ஹெசிடேட் பண்ணக்கூடாது, இங்கே வந்துட்டு நீ முகம் சுளிச்சு கொண்டு பார்க்கக்கூடாது. ஸோ நான் நடிக்கிற கேரக்டரில் எனக்கு வந்து அங்கே நான் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்றதை பார்த்து தான் நான் சூஸ் பண்ணுவேனே தவிர சும்மா ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாங்க இல்லைன்னா ப்ரொஜெக்ட் வந்துட்டுன்றதுக்காக நடிக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பெர்ஃபார்மிங் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் நான் நடிப்பேன். ஓகே, பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக வீட்டு எல்லாரும் பார்த்தாங்களா பாட்டு? பார்த்தாங்க. பார்த்துட்டு ஆக்சுவலாக சொல்லணும்னு சொன்னால் எனக்கு எல்லாரையும் விட எங்களோட வீட்டில் இருக்கிறாங்களோட சப்போர்ட் வந்து ரொம்பவுமே ஜாஸ்தி. ஏன்னா அஸ் அ கேர்ளாக நான் அங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி தனியாக வந்து இருக்கிறேன்னுக்குள்ள அவையில் வந்து நம்பி என்னை விட்டதும் நான் நடிக்கணுமன்றது என்னோட ஆசையாக இருக்கும்போது அதுக்கு அக்செப்ட் பண்ணுறதே பெரிய விஷயம். நிறைய வீட்டில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சரி உனக்கு இது பிடிச்சிருக்குல்ல நீ பண்ணுன்னு சொல்லி என்னை விட்டதுமே அவங்க தான். ஸோ அந்த விதத்தில் அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. பாட்டு பார்த்த உடனே கால் வந்துச்சா? நான் தான் அவங்களுக்கு லிங்க் அனுப்பினேன். நான் தேடி பார்க்கல, அக்கா கேட்டுட்டு இருப்பாள் அடிக்கடி. ஸோ நான் லிங்க் அனுப்பினதுக்கு அப்புறம் பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கொஞ்சம் கலாய்ச்சாங்க. எப்பயுமே சரி வீட்டில் இருக்கிறாங்களா அப்படிதான் கலாய்ச்சிட்டு விட்டாங்க, அவ்வளோதான். சரி, நீங்கள் உங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த விஷயங்கள், ஃபன்னான மூமெண்ட், எந்த விஷயம் உங்களுக்கு டஃப்பாக இருந்துச்சு? ஏன்டா இப்போ ஒரு கேமரா ஆனும்போது ஒரு கேமராமேனுக்கு சில விஷயங்கள் எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஒரு ஹீரோயின்ன்றப்போ இப்போ ஒரு சடனாக ஒரு கிராஃபிக்கான ஒரு இடத்துல விட்டுட்டு நீங்கள் ஒரு கேலாக நடிக்கிறது உங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக சில பேருக்கு இருக்கும். பட் நீங்கள் அப்படியான விஷயங்கள் ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணீங்களா? அப்படி என்று சொல்லலாம். ஏன்னா அங்கே இருந்த நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து புதுசு. ஸோ அவைகளுக்கு வந்து எப்படி பண்ணணும்ன்றது கூட இல்லை. ஸோ அதெல்லாமே அழகாக கைட் பண்ணாரு கேமல்னு சொல்லலாம். ஸோ அதோட இவர் டைரக்டர் ரெண்டு பேர் மட்டும்தான் அவருக்கு. அங்கே வந்து குந்தி வந்து கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கு. எவ்வளோ டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட் பாருங்க, கார்ட்டூன் பார்க்குறது வந்து இருந்து. ஸோ அந்த மாதிரியான நிறைய ஃபன் மூமெண்ட் எல்லாம் நடந்துச்சு. ஒரு குட்டி இருந்தாங்க, அவங்க கொஞ்சம் நல்லா கியூட்டாலாம் பண்ணாங்க. ஓகே, அப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ், இன்றைக்கு வரைக்கும் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி ஏதாச்சும்? இது வாழ்க்கையில் மறக்கவே இல்லை. என் முதலாவது படைப்பு. இதில் நீங்கள் டைரக்டராக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, பட் நடித்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நடிச்சது வந்துட்டு ராட்சசராமன் கேரக்டர் வந்து பண்ணினான். இதான் டைரக்ட் பண்ணதுலேயே என் முதலாவது, அதாவது வெளிவந்ததுல முதலாவது அனுபவம். என்னன்னு சொன்னால் அந்த ஷூட்டிங் டேயில் வந்து நாங்கள் 2 நாள் ஷூட் பண்ணாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு நாள், மொத்தம் 3 நாள். அந்த 3 நாளும் வந்து எனக்கு அந்த சந்தோஷம் பண்ணதே இல்லை. என்கிட்ட எவ்வளோ டிரெக்டராக இருந்தாலும் ஏடி அசிஸ்டண்ட் அப்படின்னு யாரும் இருந்தாலும் நமக்கு தான் தெரியும் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அந்த ப்ரெஷர் ஒன்று தான் இருந்தது. அப்போ நான் சில இதுகள் வச்சுருந்தேன். நான் கேரக்டர் பண்ணிக்க கேமராவில் அந்த பதட்டங்கள் தெரியக்கூடாது இவரும் சொல்லிட்டார். இன்னொன்று நான் சரியாக பண்ணாடிக்கு 100 டேக்கண்டாலும் எடுக்கிறதுக்கு அவர் ரெடியாக இருப்பார். அவ்வளோ வெயிட்டை வச்சுட்டு நான் சரி விட்டுறக்கூடாது நாம் அந்த கேரக்டருக்காக அந்த அத்தர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி அதை வச்சுட்டே இருந்தேன். அது பண்ணியிருந்தேன். ஃபன் என்னென்னு சொன்னால் அதான் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்துட்டு ஒரு கைதில் இருப்பாங்க. அவங்க நாங்கள் இங்கே கேப் டிஸ்கஷன் போய் கொண்டு கேட்க அவங்க டக்கு அங்கால இருப்பாங்க, இங்கே இருப்பாங்க. கேமராவில் பார்க்க இவர் எனக்கு திட்டுவார், மாறி இருக்கான்ட்டு. சரின்ட்டு அந்த மாற்றி விடுறேன். மற்றபடி இவங்களில் தான் ஃபுல்லாகவே இருக்குது. நான் அவசரத்தில் அந்த உடுப்பு மாலில் வந்து ஷூட் பண்ணி கொண்டு கேட்க நான் உடுப்பு இவங்களை பார்க்க சொல்லி அந்த மாதிரி சீன் ஃபுட்டேஜ் பண்ணது இவங்க ரியலாகவே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் அடுத்தது ஷூட் பண்ணுறதுக்கு டைம் அது கூப்பிடுங்கன்னு பார்த்தா அவங்க இது மெச்சா இருக்கும் அது மெச்சா இருக்கும் அங்கே மேலே தான் இருக்குன்னு நான்டா கண்டு இவர் சொன்னேன் உடனடியாக கூப்பிடுங்க கோவம் பேருந்து கூப்பிடுங்க ஒரு எழுத்துட்டு அந்த குழந்தை பிள்ளைத்தனமே இருக்குது. மற்றபடி அவுட்புட் பார்க்க தான் நான் நினைச்சேன் அந்த சின்ன விஷயம்லாம் சரியாக பண்ணியிருக்காங்க, அந்த டைமிங்கில் சரியாக பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன சொல்கிறது, நான் வேலை வாங்கினாண்டா என்னென்ன அப்படின்னு தெரியல, ஆனால் தேவையான விஷயம் சரியாக வந்துருக்குது. ஓகே, நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பாட்டில்? எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னால் பாடல் பண்ணா இருந்தாலும் அங்கே ஷூட்டிங் ஷொட்டில் வந்து பண்ணா போயில. ஏன்னா அதுதான் சொன்னேன், ஜென்ஸ் சொன்ன மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து அங்கே இருப்பாங்க இங்கே இருப்பாங்க மாறி இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன செஞ்சு விட்டோம், இதுதான் பஸ் ஸ்டாப் ரங்குற இடம், எல்லாம் தங்கி அனுப்பிவிடுங்கன்னு சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு இவங்க 2 பேரையும் வச்சு இன்னொரு 3 பேரை பின்னால் போட்டு ஷூட் பண்ணாங்க. இந்த பாட்டு வந்து எத்தனை நாள் எடுத்த நீங்கள் ஷூட்டிங்? 2 நாள். அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் கடைசி அது வந்து 1 நாள் எடுத்து 2 நாளில் ஷூட் ஃபுல்லாக முடிஞ்சு. சரி, ஓகே. ஒரு நாளே முடிஞ்சிருக்கு, மழை இஷ்யூ வந்ததால். ஓகே, மழை காரணங்களால் ஒரு 2-3 நாள் பின்தள்ளிட்டு. ஓகே, பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முதல்ல ஜுத்தா ப்ரொடக்ஷனுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கினதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அது எப்படி சொல்ல இல்லாது, அது அடுத்த இதில் ஏதாவது பண்ணி காட்டணும். கயன் கந்தசாமி சாருக்கு ரொம்ப நன்றி. மற்றபடி இவருக்கு நல்ல நன்றின்னு சொல்லணும். ஏன்டா சரியாக நின்று கஷ்டப்படுறது. நாங்கள் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லாம் தேவையில்லைன்னு நினைச்சிருந்தாங்க.
ஏடியாக்கெல்லாம் அவங்க கொண்டு சரியான வேலையில் இருப்பாங்க. கேரக்டர்ஸை கூப்பிடணும், சாப்பாடு பார்க்கணும் அப்படின்ட்டு நிறைய ஓடிக்கொண்டு இருக்க அவரே போய் ஒட்டுவார் பின்னுக்கு. கண்ணாடி ஒட்டுறது, ஸ்டிக்கர் ஒட்டுறது. எங்களோட பசங்களாம் இரவு 4 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் ஒட்டிட்டு இருப்பானுங்க அந்த பஸ்ஸுக்கு போட்டிருந்தில்ல கைகள் அந்த இது. அதெல்லாம் நிறைய வேலை செஞ்சவங்க. சஞ்சு, சதுஜன், எஸ்கே மது மிதுவண்ணா எல்லாருக்கும் பேர்களை சொல்லிட்டு இருக்கல டைம் ஆகுது. எல்லாருக்கும் நன்றி. டெனிஸ் ராஜண்ணா ரிலீஸ் பண்ண அவருக்கும் ரொம்ப நன்றி. நம்மளோட மியூசிக் டைரக்டர் அண்ணன் ரவுசன் ஐயா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. ஏன்டா அவர்கிட்ட முதல் வாங்கினது நான் 2 நிமிஷம் பாட்டு சின்ன லைன் தான் வாங்கினேன். அதை வாங்கிலாம் அந்த தன்னானா வந்தோடனே எனக்கு உண்மைக்குமே அப்படி இந்த வீட்டில் படத்திலிருந்து பாட்டு கேட்கும்போது பரப்பண்ணேன். அப்படி கேட்கணும். அதுக்கு போய்ட்டு இதை பண்ணணும்னுட்டு இருந்துட்டேன். ஒரு சுச்சுவேஷன் வந்தோடனே தான் இதே இப்படி சும்மா அவர்கிட்ட உழைப்பும் அதில் இருக்குது. அவர் காசெல்லாமே உடனே கேட்டு வாங்க மாட்டார். செய்ய போகிற ஐடியான்னு கேட்டோன்னே வாங்கிட்டார். 2 பாட்டு செஞ்சது இருந்திருக்கு. அடுத்தது வரும். அப்போ அந்த மாதிரி இருக்க ருசானோட காய்ச்சி நான் இரவு 12-1 மணிக்கெல்லாம் சொல்லுவேன். ஆனால் எனக்கு இப்படி பாட்டு இது மனத்தாங்க வந்துதாங்கண்டு. அவரும் காய்ச்சி கிட்டத்தட்ட அந்த பாட்டு முடியும் வரைக்கும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முதல் நாளுமே அவர் அவுட்புட் போட்டு கொண்டு இருந்தார். இவரும் பாவம் தூங்காமெல்லாம் இருந்து அப்படி கஷ்டப்பட்டார். அடுத்தது நம்மளோட சுருளி கேரக்டர் அவர் நல்ல பேர் லாரன்ஸ், அண்டன் லாரன்ஸ் வந்து அந்த பையன் வந்து நல்லா நடிக்கக்கூடியால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல டிரெக்டர் ஆகலாம் இருந்து வேலை வாங்க முடியும். நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. மக்களுக்கு என்ன விஷயம் சொல்லணுமெண்டா, இப்போ இதுதான் சொல்கிறாங்க தியேட்டரில் படம் பார்க்க வராங்க இல்லை இதுண்டு, அது அவங்கள தப்பு இல்லை, எங்கள்லாம் தப்பு. நாங்கள் வந்துட்டு எடுத்த கௌதம்னு ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிட்டாங்கன்னு எப்பயுமே படமோ எந்த ப்ராஜெக்ட்டுமோ எந்த படைப்புமே பண்ணிடக்கூடாது. முதல் கற்றல்ன்றது முக்கியம் தேவை எல்லாருக்கும். ஒரு டிரெக்டர் ஆக போகிறாங்கண்டா என்ன பேசிக்காக என்ன தேவை என்ன இது விஷயங்கள்ன்றதை முதல் நல்லா படிச்சுட்டு அது சம்மந்தமாக அதுக்கப்புறம் பண்ணுறது தான் நல்லா இருக்கும். ஏன்னா நான் அனுபவப்பட்டதில் சொல்கிறேன். அதுக்கு நான் பெரிய ஆள்லாம் இல்லை, அனுபவப்பட்டதில் சொல்கிறேன். மற்றபடி மக்களும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. பேரண்ட்ஸும் யாராவது உங்களோட பிள்ளைகளோ யாராவது இன்வெஸ்ட் பண்ணி அவங்க இந்த துறைக்கு வர போகிறாங்கன்னு சொன்னால் சப்போர்ட் பண்ணுங்க. இல்லாட்டிக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. அப்படி இல்லாட்டிக்கு எதுவுமே பண்ண விடுங்க. அவங்களா ஏதாவது பண்ணிட்டு வந்துடட்டும். எனக்கு அந்த மாதிரி சப்போர்ட் கிடைக்கல இது வரைக்கும். எங்களோட பாட்டை பார்த்துட்டு யாரு கூட எனக்கு இன்னும் சொல்லலை நல்லா இருக்குன்ட்டு. எங்களோட தம்பி தங்கச்சியாக்கெல்லாம் பார்த்து எல்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன தெரியல, கடைசி டைமில் கொஞ்சம் சின்ன சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கும் பெரிய நன்றி. யாருமே சொல்லாட்டிலும் உங்களுக்கு கீழே கமெண்ட்ஸில் கொஞ்சம் பேர் ஒரு குரூப் இருக்குல்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு கலைஞனுக்கு ஒருதன் பாராட்டினாலும் அது ஒரு பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் செய்யக்கூடிய ப்ரொஜெக்ட் எல்லாமே ஒரு சக்ஸஸாக முடியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட மைதிலிகிட்டே போயிடலாம். ஸோ மைதிலி வந்து எல்லாருக்குமே பரிச்சயமானவர். பொதுவாக எனக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க. இனி வரக்கூடிய காலங்களும் உங்களுடைய ப்ரொஜெக்டாக இருந்தாலும் சரி என்னன்னாலும் இதை விட சக்ஸஸாக முடியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன சொன்னால் உங்களோட ஆரம்ப கால பயணத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கி மைதிலி ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னும் போது என்னென்னா ட்ரிங்கோவிலேருந்து வந்து ஒரு கேர்ள் வந்து ஜெஃப்னாவில் இதண்டு மக்கள் மத்தியில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஃபேமஸ் ஆகுறதுன்றது உண்மையிலேயே அது வந்து யாராலையுமே முடியாது. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க, இதுக்காக உழைச்சிருக்கிறாங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயமுமே ஒரு நல்ல விஷயமா அமையணும் அப்படின்றத வந்து நாங்கள் ஐபிசி குடும்பம் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்கிறோம். இந்த பாட்டு சம்மந்தமாக மக்களுக்கு ஏதாச்சும் சொல்லியிருந்தா சொல்லிடுங்க. மக்களுக்கு சொல்லணும்னு சொன்னால் புதுசாக ஒருத்தவங்க ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாது? ஸோ அவங்க புதுசாக வந்துட்டாங்க இல்லைன்னு சொல்லி இப்போ நம்ம இந்த ஃபீல்டுலேயே நிறைய போட்டி பொறாமல்லாம் இருக்குது. அவர் சொல்லக்குள்ள அவரை வழி எனக்கு புரிஞ்சுது. என்னென்னு சொன்னால் நான் இவ்வளோ ட்ரை பண்ணுறேன், பட் எனக்காக அந்த இடத்துல யாருமே இந்த ஃபீல்டுலேருந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது ஏன் இன்னொரு கலைஞன் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது? அதே மாதிரி மக்களுமே வந்து ஒருத்தவங்க புதுசாக ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல உங்களோட சப்போர்ட் இல்லாமல் யாருமே அதில் சக்ஸஸ் ஆக முடியாது. ஸோ நீங்கள் புதுசாக வர எங்களுக்காக இருக்கட்டும் இனி வர கலைஞர்களுக்குமே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டை கொடுக்கணும்னு சொல்லுவேன். ஓகே, நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறீங்களா? பாடலை பார்த்து எல்லாரும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின்ஸினுடைய அந்த மேக்கப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 பேருமே நேச்சுரலாக தான் இருந்துச்சுங்க. ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட் யார்? மேக்கப் ஆர்டிஸ்ட்னு சொன்னால் இந்த சினி ஃபீல்டில் எங்கட வந்து இதில் வந்து இருக்கிறது வந்து அகல்யாக்கான்னு சொல்லி மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிமுக்கு அவள் தான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கா. ஸோ அவள் தான் பண்ணியிருந்தவ வந்து அவள் என்ன சொல்கிறது, சில மேக்கப் ஆர்டிஸ்ட் இருப்பாங்கல்ல பார்த்தாலே வந்து ஒரு மாதிரி ரகடா அடமன் லுக்கோட ஆட்டிடியூட் காட்டுறாங்களே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவள் வந்து
ஸ்வீட்டா பிஹேவ் பண்ணா உங்களுக்கு இது ஓகேவா, இந்த ஆமா. மாதிரி மேக்கப் லுக் கரெக்டா கண்டிப்பா. இருக்குமா, உங்களுக்கு எது செட் ஆகும்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுவேன். ஸோ அவையால தான் ஸ்க்ரீன்ல நான் வடிவா தெரிஞ்சிருக்கேன்டா, அதுக்கு ஒரு மெயின் ரீசன் அவ. ஓகே, ஹீரோ வந்து இந்த பாட்டில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவரை பற்றி சொன்னதை தாண்டி மெட்ட கலைஞர்களை வளர்க்க வேணும் அப்படின்றதுக்காக அவர் ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லியிருந்தாரு. நிறைய பேர் இருக்காங்க, யாராச்சும் இருந்தால் உதவி பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ கண்டிப்பாக ஈழத்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் எங்களோட சினிமாவை வந்து யாருமே பார்க்குறது கிடையாது, யாருமே ஃபேமஸ் ஆனதும் கிடையாது. ஆனால் இப்போ சமூக வலைத்தளங்கள் வந்து நிறைய நல்ல விஷயங்களும் செய்யுது, கெட்ட விஷயங்களும் செய்யுது. ஸோ இன்றைக்கு மக்கள் மத்தியில் எல்லாருக்குமே ஒரு ஃப்ரேம் இருக்குது, இவர் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நாங்கள் அகோயி டீமோட வந்து நிறைய விஷயங்கள், அவங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சு வந்தாங்க. ஸோ இப்படியான அடுத்த ஒரு வானவில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் லக்ஷ்மி.